ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டிஃபன் எல்லாம் பண்ணிட்டீங்களா? மணி 9:30 மணி ஆக போகுது. நான் இன்றைக்கி டிஃபன் எதுவும் பண்ணல, சாதமே இருக்குது. அதுதான் கரைச்சி குடிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது மில்க் ஷேக்குக்கு பால் ஆற வச்சுருக்கேன். இது பாதாம் பிசின் இன்னும் சாப்பிடல. திராட்சையும் பாதாமும் ஊற வச்சுருக்கேன், அதுவும் இன்னும் சாப்பிடல. பாருங்கள், தண்ணி இது நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் லேடிஸ்க்கு. தண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் இந்த மாதிரி காய வச்சு ஆற வச்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம உடம்புல. அது நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் இது சரி பண்ணிடும். ஏலக்காய் 2, பட்டை, லவங்கம், சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுக்கிட்டு இன்றைக்கி பூரா குடிச்சிருங்க. இதை ஒரு நாள் பூரா. உங்களால் டெய்லி செய்ய முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு நான் சொல்கிறது முக்கியமாக, நிறைய விஷயங்கள் நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களும் இது சரி பண்ணிவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் பாருங்கள், சாதத்துக்கு நம்ம வீட்டிலே ஊற்றி வச்ச தயிர், அதை தான் இப்போ போட்டு கரைச்சி குடிக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ சாதம் மிச்சம் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுறது, வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? தயிர் எப்படியோ இருக்குது, போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டோம்னாக்கா சாதம் வேஸ்ட் ஆகாது. மத்தியானத்துக்கு அவரைக்காய் பொரியலும் மணத்தக்காளி கீரையும் தான் கடைய போகிறேன். மத்தியானத்துக்கு லஞ்ச் அதுதான். மத்தியானம் லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன விஷயன்றதையே நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அது பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலுமே லேடிஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா வர பிரச்சனை கூட வராமல் இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதோ, இல்லை வயிறு வலிக்கிறதோ, இல்லை யூரின் போகும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளால் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? நிறைய பேர்னால வெளியே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்ருக்கவும் முடியாது. அதனால் அந்த மாதிரி சின்ன உபாதைகள் நம்ம உடம்புல எப்பயாவது வரும். நம்மளும் பொம்பளைங்க தானே, ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் தானே, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த தண்ணியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் இந்த மாதிரி காய வச்சு ஆற வச்சு அன்றைக்கி பூரா குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் வர பிரச்சனைங்க, எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. தயவுசெய்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், சரியா? அப்புறம் இப்போது தம்பிக்கு மில்க் ஷேக் போடணும். நான் சாதம் கரைச்சி குடிக்கும் போதே நான் இதை ஒரு 2-3 ஸ்பூன் வாயில் போட்டுக்குவேன், அப்படியே சாப்பிட்ருவேன். இன்றைக்கி ஜூஸ் எதுவும் போடுற வேலை இல்லை. பழங்கள்லாம் காலி ஆகிடுச்சு, போய் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு யூஸான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, பாய்.